பன்னீர்செல்வம் வீட்டு கதவை தட்டிய எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பெரும் பதட்டத்துடன் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று தமிழகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக அதிமுகவை கைப்பற்றிவிடலாம் என்றும், மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி அளித்தது தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் மேல்முறையீடு வழக்கில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் நம் கூட்டணியும் உறுதியாகிவிடும் என்றும் இவர்களது பேச்சுவார்த்தையில் நடந்ததாகவும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தற்பொழுது பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை இதுவரை எந்த ஒரு தேர்தல்களிலும் வெற்றியடையவில்லை, மாறாக அதிமுகவில் குழப்பங்கள் மட்டும்தான் நீடித்து வருகிறது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று சென்னையில் ஒருங்கிணைந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவிப்பதற்காக இன்று அதிகாலையிலேயே பன்னீர்செல்வம் அவர்களின் வீட்டில் குவிந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவிலிருந்து என்னை விரட்டியடித்து விடுவார்கள் என்று கூறி தற்பொழுது மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டுவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகளும் சரி, தற்பொழுது வளர்ச்சியும் சரி, முன்பை விட தற்பொழுது அதிகமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு மிக முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததில் இருந்துதான் பன்னீர்செல்வம் பக்கம் தற்பொழுது பாஜக சாய்ந்திருக்கிறது. காரணம், தமிழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் 5 இடங்களுக்கு மேல் ஆதரவுகள் இருப்பதால் நிச்சயமாக இந்த 5 இடங்களே நமக்கு மிக பெரிதாக இருக்கும் என்று பாஜக நினைத்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை பன்னீர்செல்வம் அவர்களை கைவிடாமல் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளையும் அளித்திருக்கிறது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சந்தித்ததற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வம் அவர்களின் வீட்டிற்கு சென்று தற்பொழுது தனது ஆதரவுகளை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.